ஒரு வழியாக பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வருகிற அக்டோபர் 5ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. இந்த தடவையும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஷோவ வந்து தொகுத்து வழங்க போறாரு. சீசன் 7 தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரு. பிரதீப் ஆண்டனி அவர்களுடைய ரெட் கார்ட் எவிக்ஷன்ல. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஒரு போர்வ நமக்கு தேவையில்ல. அத தூக்கி போட்டுட்டு நம்ம அரசியல், சினிமா அப்படின்ற மாதிரி போயிடலாம். நமக்கு இந்த பிக் பாஸ் வேண்டாம். இதனால நமக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து குழாய தொறந்தா இங்க தண்ணி வராது. ரத்தம் தான் வரும். இது ரத்த பூமி அப்படின்னு தெரிஞ்சும் கால் வச்சாரு. கால் வச்சு சீசன் 8 தமிழ வந்து வெற்றிகரமாக தொகுத்து வழங்குனாரு. பலதரப்பட்ட விமர்சனங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் மீதும் இருந்தது. குறிப்பாக அந்த சாச்சனா அப்படிங்கிற அவருடைய திரைப்படத்துல வந்து அவருக்கு குழந்தையாக நடித்த சாச்சனாவுக்கு நெறைய ஃபேவரிசம் பண்ணாரு. அப்படின்னு சொல்லி அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், அவர் வந்து ட்ரைட் ஹிஸ் லெவல் பெஸ்ட் டூ அ ஹோஸ்ட் த பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். தட் ஹேஸ் டூ பி ரியலி அப்ரிஷியபிள். ஆனா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல கமல் சார் வந்து இஸ் அ லெஜெண்ட். கிட்டத்தட்ட 7 சீசன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்க்ளூடிங் அல்டிமேட். அல்டிமேட் வந்து ஒரு பாதி வரைக்கும் பண்ணாரு. பட் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் சீசன் 8 வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்த குடுத்துருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சீசன் 9ல விஜய் சேதுபதி அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு அப்படின்றத நான் வந்து ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ் அது பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நான் தனி வீடியோவா பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹவ் எக்ஸைட்டிங் திஸ் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இஸ் கோயிங் டூ பி. அதாவது இந்த கிருஷ்ணன் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ ஸ்டாருடைய அந்த சவுத் ஹெட் அவர் வந்து நெறைய பேட்டிகள் வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா பிக் பாஸ் சீசன் 9 கொண்டு போகணும் அப்டின்லாம் வந்து அவரு பேசியிருக்கிறாரு. குறிப்பாக மலையாளத்தில இருந்து நெறைய விஷயங்கள வந்து இன்ஸ்பயர் ஆகி, இங்க தமிழ்ல பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லப்படுது. அ இன்னும் சொல்லப்போனா எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டில இருந்து ஒரு சில பேர் வந்து வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவதற்கு சான்சஸ் ஆர் தேர் அப்டின்னு சொல்லப்படுது. ஆனா, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு அது ஒத்து வருமா? நம்ம தமிழ் குழந்தைகள் வந்து பார்க்கறதுக்கு அதெல்லாம் சரி வருமா? ஏன்னா, இது ஒரு 18+ ஷோ கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ 16+ ஷோ. அப்போ வந்து சிறுவர்களுக்கு வந்து இந்த ஷோ பார்ப்பதற்கு ஒரு சரியான ஷோவாக இருக்குமா? ஒரு லெஸ்பியன் கப்பிள கொண்டு வந்து உள்ள விட்டோம் அப்டின்னா, அது வந்து இந்த நம்மளுடைய கல்ச்சரையே ஆட்டி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா போயிடாதா? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கேள்விப்படக்கூடியது. இது 100% ஷூர் ஷாட்டா நடக்கும்னு நான் சொல்ல வரல. சமூக ஊடகங்கள்ல இதெல்லாம் நான் கேள்விப்படும்போது, "டேய் என்னடா சொல்றீங்க? என்னடா சொல்றீங்க?" அதாவது வெளியிலேயே இருக்கக்கூடிய 2 லெஸ்பியன் கப்புல உள்ள கூட்டிட்டு போய் அவங்களுடைய வாழ்க்கைய இவனுங்க பிக் பாஸ் ஸ்க்ரீன் வழியா காட்டுனாங்கன்னா எப்படி இருக்கும்? நெனச்சு கூட பார்க்க முடியலல்ல. அதே ஃபீலிங் தான் எனக்கும். ஹோப் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்க எடுக்காதீங்க. கண்டிப்பா அது மக்கள்ட்ட போய் சேராது. அப்படியே சேர்ந்தா கூட பெரிய அளவுல ஒரு நெகட்டிவிட்டிய தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும். குறிப்பாக டாஸ்க் எல்லாம் வந்து சீசன் 8ல வந்து ஒண்ணுமே இல்ல. அதாவது ஒரு நல்ல டாஸ்க்கு, ஒரு ஃபயரான டாஸ்க் அப்படின்னு எதுவுமே கிடையாது. 24/7 உட்காந்து சோஃபாவ போட்டு பேசிக்கிட்டு மட்டும் தான் இருந்தானுங்க. வாய் கிழிய பேச்சு மட்டும் தான். வேற ஒரு கண்றாவியும் கிடையாது இவனுங்கள்ட்ட. அதாவது முத்துக்குமரன் அவர்கள் வந்து வின் பண்ணதிலேயே நமக்கு உடன்பாடு இல்ல. நம்ம வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து சௌந்தர்யாவ சப்போர்ட் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க ரன்னரா வந்தாங்க. முத்துக்குமரன் அவர்கள் வந்து வின்னரா வந்தாரு. முத்துக்குமரன் வந்து ஒரு அனதர் வெர்ஷன் ஆஃப் விக்ரமன். அசீம்ட்ட வந்து தோத்தார்ல சீசன் 6ல. அந்த மாதிரி ஒரு தத்துவத்தையும், அந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் கொண்ட நபர் தான் முத்துக்குமரன் அவர்கள். அது வந்து நெறைய நடிச்சாரு, நெறைய ஏமாத்துனாரு. அவரு வந்து சீசன் 8 வின் பண்ணதுல நமக்கு வந்து உடன்பாடு இல்ல. பட் அட் த சேம் டைம் அ அவரு ஆப்ஷன் இல்ல. ஒரு நல்ல பெட்டர் கண்டஸ்டன்ட் இல்ல. அப்படிங்கிறதுனால தான் முத்துக்குமரன குடுத்தாங்க. அசீம் மாதிரியான கண்டஸ்டன்ட்ஸ் இருந்திருந்தால், முத்துக்குமரன் போன்ற நபர்களுக்கு அந்த கோப்பை அப்படின்றது பகல் கனவா போயிருக்கும். அப்ப என்ன நடந்திருக்கு சீசன் 8லனா, கண்டஸ்டன்ட் செலக்ஷன்ல மிகப்பெரிய அளவுல நீங்க கோட்ட விட்டுருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? சீசன் 9ல எடுக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ட ப்ராப்பரான ஆடிஷனுக்கு உட்படுத்தி, பெட்டரான கண்டஸ்டன்ட்ஸ குடுத்தீங்கன்னா, பெட்டரான அவுட்புட்ஸ் வரும்.
அதாவது முத்துக்குமரனுக்கு கோப்பைய குடுத்துறலாமே அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஷோ ஆரம்பிச்சு 2வது, 3வது வாரத்திலேயே சொல்ட்டாரு. த வின்னர் ஹாஸ் பீன் ஆல்ரெடி டிசைடட். பை 2ண்ட் வீக், 3ர்ட் வீக்லயே நீங்க வந்து ஒருத்தருக்கு கோப்பைய தூக்கி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோஸ்ட் சொல்றாருன்னா, இட்ஸ் a ஃபெயிலியர் ஷோ. அந்த ஷோ வந்து ஒரு ஹிட்டான ஷோ இல்ல. அதே மாதிரியான ஒரு ஃபெயிலியர் ஷோவ ஒரு ஈஸியா பிரெடிக்ட் பண்ற அளவுக்கான ஒரு கேவலமான ஒரு ஷோவ தயவு செஞ்சு வந்து சீசன் 9ல பண்ணிடாதீங்க. ம் டோட்டலா வந்து சீசன் 8 ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு கண்டஸ்டன்ட் செலக்ஷன் ஒரு பக்கம் காரணம்னா, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்டிங் ஒரு காரணம். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ராணவை நடத்திய விதம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் அவர் வந்து ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டது. உட்காரு, உட்காரு. பெரிய இது மாரி அப்படின்றது. இது மாரிலாம் வந்து அவரு பண்ணது வந்து கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி நெறைய இடத்துல அவர் நடந்துக்கிட்டாரு. அதாவது கண்டஸ்டன்ட்ஸ கண்டிக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து வார வாரம் வால் முளைக்கும். அந்த வால வந்து ஒட்ட இழுத்து புடிச்சு நறுக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. அட் த சேம் டைம் ரெஸ்பெக்ட் ஹேஸ் டூ பி கிவன் டூ த கோ கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்றதுல நமக்கும் மாற்று கருத்து இல்ல. அத குடுக்கணும். அதான் விஜய் சேதுபதி அவர்கள் லாஸ்ட் சீசன்ல குடுக்க தவறிட்டாரு. அதெல்லாம் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள். அத வந்து இந்த சீசன்ல கரெக்ட் பண்ணிட்டு, ஒரு ஃப்ரெஷ்ஷான, ஒரு வேற மாதிரியான ஒரு ஹோஸ்ட்டாக விஜய் சேதுபதி அவர்கள் நம் முன்னாடி வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஆனா, கமல்ஹாசன் அவர்களுடைய லெகசிய விஜய் சேதுபதியால ஓவர்டேக் பண்ணிற முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். எ லெஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் எ லெஜெண்ட். கமலஹாசன் அவர்கள் செய்த தப்பு அப்படிங்கிறது சீசன் 7ல. ஒரு தவறு செய்றதுக்கு கமலஹாசனுக்கு 7 சீசன் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கரெக்ட்டா தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. பிரதீப் ஆண்டனியுடைய விஷயத்துல தான் வந்து தப்பா தீர்ப்பு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. நாட்டாம தீர்ப்ப மாத்து அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ, அதனால வந்து அ தவறான நீதிய வழங்கிட்டேன்னு உயிர விட்டுட்டியா? என் நீதிமானே! அப்படின்னு சொல்லி, சரி வேண்டாம். நம்ம தப்பா தீர்ப்பு சொல்லிட்டோம். மக்களுக்கும் நம்மள பிடிக்காம போயிடுச்சு. பிக் பாஸ் வேண்டாம். அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டாரு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொஞ்சம் தைரியத்தோட, கொஞ்சம் இறங்கி இந்த சீசன வேற லெவல்ல ஏன்னா ஒரு ஹோஸ்ட் கையில தான் இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் என்ன கன்டென்ட் குடுத்தாலும், அந்த ஷோ வந்து எவ்ளோ பெரிய ரீச் இருந்தாலும் வார வாரம் அந்த ஷோவுடைய டயலமா மக்கள் மனசுல போய் அந்த ஷோ உட்கார்றதுக்கு அந்த வீக்கெண்ட் எபிசோடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பார்ட் ப்ளே பண்ண போறாரு இந்த சீசன்ல அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ விஜய் சேதுபதி இஸ் அ ஹோஸ்ட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அண்ட் த ஷோ இஸ் கெட்டிங் ஸ்டார்டட் பை அக்டோபர் 5th அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு இட். நீங்களும் என்ன மாதிரியே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான பிக் பாஸ் அப்டேட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.